ரஞ்சித் போன்ற அவசர கொடுக்கைகள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்பதான் கை செஞ்சிருக்காங்க. ஏன் அவசர கொடுக்கை அப்படி வார்த்தை பயன்படுத்துறாங்க? ரஞ்சித் போன்றவர்கள் முதல் சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்பதான் கை செஞ்சிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில அப்ப தலித் மக்கள்கிட்ட திமுக எதிராக ஒரு மனதை உருவாக்க பாருங்களா? அப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க. ஆம்சாங் எனக்கு பாதிப்பில்லையா? நானும் தாங்க ஆம்சாங் இறந்து பாதிக்கப்படுவோம். நானும் தான் பாதிக்கப்படுவா. ரஞ்சித்துக்கு என்ன இருக்கு அதே எங்களுக்கு இருக்கு. அவர் ரஞ்சித் அவர் சொல்றதை கவனிங்க. நீங்க செய்யறது மிகப்பெரிய வஞ்சக செயல். அவர் சொல்ற வார்த்தை அவர் பதிவு பண்ணாரு. அந்த அங்கேயே நீங்க அடக்கம் செய்ய அனுமதி மறுத்தது மிகப்பெரிய வஞ்சக செயல். ஆனா வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? ஆம்சாங் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? நீதிமன்றத்துல அரசு நல்ல ஒத்துழைப்பு வழங்குது. அப்ப நீங்க பேசுறது முரண் இருக்கு. வாக்குரிமை வாக்கு சமூக நீதியா திமுக அரசு இப்படி செய்யலாமா? வஞ்சக செயல் செய்வதா? தலித்துகளுக்கு எதிராக செய்வதா? தலித் போக்கா செய்வதா? முதல்ல நீங்களா சந்துருடைய அறிக்கை படிங்க. எதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. அவர் கராத்தை தெரிஞ்சவர், இதெல்லாம் தெரிஞ்சவர். அதனால அவர் நெருங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி அங்க உள்ள பாத்தீங்கன்னா ஆணையர் மாற்றப்பட்டார். சட்டம் கொடுத்து ஜிபி மாற்றப்பட்டார். சரிங்களா? டேவிட் போட்டாங்க. இன்னைக்கு முதல்வர் போய் நேரடியாக குடும்பத்தை செஞ்சு ஆதரவு சொல்லிட்டாரு. ஆக அந்த குடும்பத்தை கைவிடல. இல்ல உனக்கு என்ன தெரியும்? ரஞ்சித்துக்கு என்ன தெரியுமா சொல்லட்டும். நான் ரஞ்சித் அவர்கள்னா இப்ப நான் சொல்றேன்ல, இதுக்கு பின்னாடி ஒரு கருத்தியல் இருக்கும், சித்தாந்தம் இருக்கும், ஆத்ம சித்தாந்தம் இருக்கும். இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் சொல்றேன். என்ன போல துணிச்சா நீ சொல்லு. இவங்க உண்மையான குற்றவாளிகள் சொல்லலாம். யார் உண்மையான குற்றவாளி சொல்லு.